உக்ரைனுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் சம்பந்தமா சில முக்கியமான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு ஒரு 30 நாள் சீஸ்ஃபயர் டீலுக்கு நாங்கள் தயார்னு உக்ரைன் சார்பில் ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இதுக்கு ரஷ்யாவோட ரியாக்ஷன் என்ன, கூடவே சேர்த்து வரலாறுகளில் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த கடந்த ஒரு 3 வருஷத்தோட அந்த ப்ரொஃபைல் எடுத்து பார்த்தோம்னா இந்த அளவுக்கு ஒரு பெரிய ட்ரோன் அட்டாக்கை உக்ரைன் ரஷ்யா மேலே பண்ணதில்லை. அதுலேயும் உலக அளவில் இது ஒரு பெரிய ரெக்கார்டாக மாறி இருக்கு. உள்ள வந்த ஒட்டுமொத்த ட்ரோன்களில் 300க்கும் அதிகமான ட்ரோன்ஸை ரஷ்யா இன்டர்செப்ட் பண்ணியிருக்கிறது இப்போ ஒரு புது வேர்ல்டு ரெக்கார்டாகவே மாறி இருக்கு. ஓவர் நைட்டில் அதிக ட்ரோனை இன்டர்செப்ட் பண்ணதில்லை. இது கூடவே இதுக்கு பதில் கொடுக்குற விதமாக ஆர்ஷ்னிக்கை ரஷ்யா பயன்படுத்தணும். ஆர்ஷ்னிக் ஏவுகணைகளை உக்ரைனோட கமாண்ட் சென்டர்ஸ் மேலேயும் டெசிஷன் மேக்கிங் சென்டர்ஸ் மேலேயும் உடனடியாக பயன்படுத்தணும்னு இப்போ ஒரு புது வாதம் இல்லை ஒரு புதினுக்கான ஒரு ஆதரவுன்றது ரஷ்யாவில் பெருக ஆரம்பிச்சிருக்கு. இது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். இதில் போனஸான இன்னொரு விஷயமும் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவில் பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்களை கேட்டாம் புக்ஷன் டிபி ட்ரெண்டிங்ஸ். நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது 2 மெயினான செய்திகள் தான். ஒன்று, இந்த ஆர்ஷ்னிக் ஏவுகணை ஏன் பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்க, உண்மையிலே அது இப்போ ரஷ்யா பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்றது. ரெண்டாவது, நான் அந்த போனஸான விஷயம் இருக்குன்னு சொன்னல, இது ரெண்டுத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன அப்டேட்ஸ் நிறைய வந்திருக்கு. அந்த அப்டேட்ஸ் கொஞ்சம் ஒரு 4-5 அப்டேட்ஸ் வரைக்கும் இருக்குது. அதை பார்த்து முடிச்சுட்டு இந்த மெயினான மேட்டருக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் வந்திருக்கக்கூடிய அப்டேட் என்னன்னா, கிரெம்லின் அதாவது ரஷ்யா அஃபிஷியலாக இப்போ ஃபஸ்ட்டு ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, அமெரிக்காவுக்கும் உக்ரைனுக்கும் நடுவில் சில முக்கியமான மீட்டிங் நடந்து முடிஞ்சிருச்சு. அதை பற்றின செய்திகள் எங்களுக்கும் தெரியும். ஆனால் இன்னமும் எங்களுக்கு கிளியரான ஒரு அவுட்லைன்ன்றது கிடைக்கல. அவங்க பேச்சுவார்த்தைகளில் என்னெல்லாம் பேசியிருக்காங்க, அதில் எங்களோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்குது, எங்களால் அதில் எதுக்கெல்லாம் சரின்னு சொல்ல முடியும், இல்லை உண்மையிலே இது எங்களுக்கு ஏற்புடைய மாதிரி இருக்கான்றது அந்த கிளியரான அவுட்லைன் இன்னும் எங்களுக்கு கிடைக்கல. அது எல்லாம் கிடைச்சாதான் உண்மையிலே இதுக்கு ரஷ்யா அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ண போகிறாங்க, புதின் இதுக்கு ஒத்துக்குவாரா இல்லையான்னு சொல்ல முடியும்னு அவங்களோட அஃபிஷியல் கமெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு அக்யூசேஷன் மெயினாக வச்சிருக்காங்க, பிரான்ஸ் மேலேயும் ஜெர்மனி மேலேயும். இந்த 2 நாடுகளுக்கு ரஷ்யா மேலே என்ன கோபமோ தெரியல. இவங்க இந்த சீஸ் ஃபயரை குறிப்பாக சொல்லணும்னா 30 நாள் இருக்கக்கூடிய இந்த சீஸ் ஃபயரில் உக்ரைனை ரீஆர்ம் பண்ணுறதுக்கான எல்லா வேலைகளையும் செய்ய தயாராக இருக்காங்க. இப்போ ஆல்ரெடி போலந்து மூலயமா உக்ரைனுக்கு வரக்கூடிய உதவிகள் திரும்ப ரெஸ்யூம் பண்ணப்பட்டுருச்சு. கண்டெய்னராக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆயுத உதவிகள் இப்போ எல்லாமே உக்ரைனுக்குள்ளே திரும்ப அனுப்பப்பட ஆரம்பிச்சிருச்சு. அதேமாதிரி இந்த 30 நாள் கால இடைவெளியில் ஜெர்மனி குறைஞ்சது 2 பில்லியன் அளவுக்கான ஏற்கனவே உக்ரைனுக்கு கொடுக்கறதுக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்க ஆயுதங்களையும் பிரான்ஸ் இவங்க 2 நாடுகளும் சேர்ந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பர்மனெண்ட்டாக ஒரு டெசிஷன்ன்றது கிடைக்காம இந்த ஒரு டெம்பரரி சீஸ்ஃபயர் டீலுக்கு புதின் ஒத்துக்க மாட்டார்னு அவங்களோட ஒரு பதிவை சொல்லியிருக்காங்க. லாவ்ரோவ் அவர்களும் ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டரும் இதே தான் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இந்த டெம்பரரி சீஸ்ஃபயர் டீலுக்கு நாங்கள் அவ்வளவு எளிதில் ஒத்துக்க மாட்டோம். இல்லை ரஷ்யாவோட இன்ட்ரெஸ்ட் இதில் என்னன்னு தெரியாமல் என்னால் எந்த ஒரு கமெண்ட்டையும் பண்ண முடியாது. 30 நாட்கள் டெம்பரரி சீஸ்ஃபயர் டீல்ன்றது இந்த ரஷ்யா உக்ரைன் போற வெர்ஷன் 2.0 மாற்றுமே தவிர ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிக்காதுன்றதையும் இந்த இடத்துல தெளிவாக சொல்லியிருக்காரு. கூடவே இப்போ அமெரிக்காவுக்கும் யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய அவங்களோட அலைஸ் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் ஒரே நாளில் சொல்லி வச்ச மாதிரி அத்தனை பேரும் மேக்ரோன்லேருந்து வாண்டர்ஹோசன்லேருந்து எல்லாருமே லைனாக ஒரு விஷயத்தை ட்வீட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன தெரியுமா, இப்போ ரஷ்யாவோட கைகளில் தான் இந்த யுத்தத்தோட போக்கு எப்படி போகுதுன்றது நிற்க போகுது. இப்போ ரஷ்யா ஓகே சொல்லிட்டாங்கன்னா இந்த யுத்தம் நின்றுன்னு கடைசியாக ஆள் அங்கங்கே கை காட்டி, இது எல்லாமே காலேஜில் எல்லாம் பண்ணுவாங்க, ஒரு பேசிக்கான விஷயம் தான். கடைசி பெஞ்சில் இருக்க பசங்க தப்பு பண்ணுறாங்களோ இல்லையோ, கிளாஸில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இல்லை ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனை நடந்துச்சு வைங்க, யாரா இதை பண்ணதுன்னு கேட்டதுன்னா தப்பு பண்ணவன் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் தான் இருப்பான், இல்லை மிடில் பெஞ்சில் தான் இருப்பான். ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, ஃப்ரண்ட் பெஞ்சில் இருக்கவங்க அடுத்த பெஞ்சை திரும்பி பார்க்குறது, உடனே அப்படியே லைனாக ஒருத்தன் திரும்பி பார்த்து கடைசியை கொண்டு வந்து மொத்தமாக பேக் பெஞ்சில் இருக்கணும் திரும்பி பார்ப்பாங்க. அவன் தப்பே பண்ணியிருக்க மாட்டான், ஆனால் எல்லாரும் நான் உன்னை பின்னாடி திரும்பி பார்க்குறேன், நீ அவனை பின்னாடி திரும்பி பாருன்னு மொத்தமாக பழி தூக்கி அவன் தலை மேலே போடுவாங்க. இப்போ அதே மாதிரி எந்த யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய லீடர்ஸ் அமெரிக்காவோட உதவிகள் வரலனால நாங்கள் உக்ரைனுக்காக நிற்போம், இந்த இடத்துல ரஷ்யா நாங்கள் உக்ரைனை ஜெயிக்க விட மாட்டோம்னு சொல்லிட்டு இருந்தாங்களோ, ஒரே நாளில் இது எல்லாரும் அவங்களோட ட்வீட் லைனாக எல்லாத்தையும் மொத்தமாக ஒரே இடத்துல கொண்டு வந்து வச்சுருக்கேன். இது எல்லாம் அவங்களுக்காக சொல்லி வச்ச மாதிரி எக்ஸாக்டாக யூகேவோட பிரைம் மினிஸ்டர் ஸ்டார்மரையும் சேர்த்து இந்த பால் இஸ் இன் ரஷ்யன் கோர்ட், அதாவது ரஷ்யாவோட கைகளில் தான் இந்த யுத்தத்தோட முடிவு இருக்குன்ற மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரே நாளில் முடிச்சிட்டாங்க. இது எதுக்கு தேவையில்லாமல் சண்டை போடணும், எதுக்கு ஒரே நாள் இந்த மாதிரி திரும்புறதுக்கு இவங்க அலைஸா இல்லை ட்ராமா ஆர்டிஸ்டானே தெரியல. அந்தளவுக்கு ஜியோ பொலிட்டிக்ஸில் உக்ரைனை வச்சு நல்ல ஒரு கேம் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. இதில் ஃப்ரான்ஸ்ன்னு சொன்னதுனால தான் எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது. இப்போ இவங்க உதவிகள் கொடுக்கறதுக்கு நான் ஏற்கனவே ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன். அமெரிக்கா மாதிரி இவங்களும் கூடிய சீக்கிரத்தில் ஒரு மினரல் டீலில் கையெழுத்திட போகிறாங்க ஃப்ரான்ஸ் கூட சேர்த்து. இந்த மினரல்ஸ் டீலில் உக்ரைனில் இருக்கக்கூடிய கனிம வளங்களை பிரான்ஸ் கிட்ட கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக அவங்களுக்கு செக்யூரிட்டி அசிஸ்டன்ஸ் கொடுக்கறதுன்றது. இவங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பீஸ் கீப்பர்ஸ் அனுப்புறதோ இல்லை பர்மனெண்ட் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸை உக்ரைனுக்கு கொடுக்கறதுன்றதோ இந்த இடத்துல பிரான்ஸ் ஒரு குறிக்கோளாக அந்த இடத்துல வச்சில்ல.
இப்போ உக்ரைன் ரஷ்யாவை எதிர்த்து போரிடுறதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு நாங்கள் தயார்னு டெம்பரரியான ரிலீஃப் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு டீலில் அமெரிக்கா மாதிரி அவங்களும் சைன் பண்ண போகிறாங்க. ஸோ இதுதான் வந்திருக்கக்கூடிய சின்ன சின்ன அப்டேட்ஸ். இப்போ மெயினான விஷயத்துக்குள்ளே போனால் ஆண்ட்ரே கிராட்டோபுலோவ் இவர் யாருன்னு பார்த்தோன்னா ரஷ்யாவோட ஸ்டேட் டூமாவோட டிஃபென்ஸ் கமிட்டியோட சேர்பர்சன். இந்த ஸ்டேட் டூமான்னு என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம பார்லிமெண்ட்டில் லோக்சபா ராஜ்யசபான்னு 2 விஷயம், அதே மாதிரி ரஷ்யன் பார்லிமெண்ட்டோட ஒரு கீழ் சபைன்னு சொல்லலாம். இதோட சேர்பர்சன் டிஃபென்ஸ் கமிட்டியோட சேர்பர்சன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவர் சேர்பர்சன் சொல்றதையும் தாண்டி புதினோட ஒரு முக்கியமான ஒரு ஆலோசகர். முக்கியமான சில முடிவுகள் புதின் எடுக்கிறதுல இவரோட ஆலோசனைகள் இருந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவர் மெயினான 2 விஷயத்த சொல்றாரு. இப்போ மாஸ்கோட வரலாற்றிலே மாடர்ன் டே ஹிஸ்டரியில் எடுத்தோம்னா இந்த அளவுக்கு ஒரு பெரிய அட்டாக்கை யாரும் இமேஜின் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு பக்கம் உக்ரைன் அமெரிக்காவோட பீஸ் டாக்குக்கு போகிற அதே நேரத்தில் வேணும்னு சொல்லிட்டு மாஸ்கோவை ட்ரிகர் பண்ணி இந்த ஒரு யுத்தத்தை பெருசாக நடத்துறதுக்கான முயற்சிகளை ஈடுபட்டிருக்காங்க. அவங்க யுத்தத்தை விரும்புகிறப்போ நம்ம மட்டும் எதுக்கு அமைதியை நோக்கி போகணும்? அவங்க யுத்தத்தை விரும்புகிறாங்கன்னா அவங்களுக்கு யுத்தத்தை பரிசாக கொடுங்க, ஏவுகணைகளை பரிசாக கொடுங்க. நம்ம ஏன் இந்த இடத்துல அமைதி வழியில் செல்லணும்? அவங்களுக்கு ஆர்ஷ்னிக்க பரிசா கொடுங்கன்னு ஒரு பரிந்துரையை கொடுத்துருக்காரு. இதை சொன்னது இவர் மட்டும் இல்லை, நிறைய ரஷ்யன்ஸ் வந்து அவங்களோட ஒப்பீனியனாகவும் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. காரணம் இந்த உக்ரைனோட ஒரு பிக்கஸ்ட் ட்ரோன் அட்டாக்ல 2 நபர்கள் இறந்திருக்கிறதா அஃபிஷியல் செய்தி இது வரைக்கும் வந்திருக்கு. 23 நபர்களுக்கும் அதிகமாக காயமடைஞ்சிருக்கிறதாவும் செய்திகள் வந்திருக்கு. ஸோ இந்த எண்ணிக்கைன்றது திரும்ப அதிகமாகும். இதில் எல்லாம் கவனிச்சு பார்த்தோன்னா ஒரு விஷயம் தெளிவாக தெரியும். இவங்க அடிச்சிருக்கிறது எல்லாமே அபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் பில்டிங்ஸை தவிர மற்றபடி ஒரே ஒரு மிலிட்டரி காம்ப்ளெக்ஸ் கூட கிடையாது. ஸோ அந்த இடத்துல பப்ளிக் இருக்கக்கூடிய இடங்களை உக்ரைன் வந்து இந்த சைக்காலஜிக்கல் பர்பஸ்க்காகவே ஒரு அந்த இடத்துல ஒரு ஃபியர் ஃபேக்டரை உருவாக்கணுன்ற ஒரு காரணத்துக்காகவே இந்த அளவுக்கு ஒரு பெரிய அட்டாக் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம அதையே பதிலாக கொடுப்போம். ஆனால் இந்த தடவை ஒரு ஆர்ஷ்னிக்கை பயன்படுத்தக்கூடாது. ஏற்கனவே அந்த நிப்ரோ ஃபெசிலிட்டியில் பயன்படுத்துகிற மாதிரி ஒரே ஒரு ஆர்ஷ்னிக்கை வார்ஹெட் இல்லாமல் பயன்படுத்தக்கூடாது. உக்ரைனோட டெசிஷன் மேக்கிங் சென்டர்ஸ், அதாவது அவங்களோட பார்லிமெண்ட், டிஃபென்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ், அவங்களோட முக்கியமான ராணுவ அதிகாரிகள் வசிக்கக்கூடிய அந்த பங்கர்ஸ், இது எல்லாத்தையுமே இந்த ஆர்ஷ்னிக்கு இரையாக மாற்றணும். அப்படி மாற்றினா மட்டும்தான் அவங்களுக்கு அதோட வலி புரியும். அவங்களுக்கு அதோட வலி புரிஞ்சாதான் இந்த யுத்தத்தை உண்மையிலே நிறுத்தணுன்ற எண்ணம் ஜெலன்ஸ்கிக்கும் உக்ரைனுக்கும் வரும்னு இன்னைக்கு ஒரு பெரிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. இதை புதின் எப்படி எடுத்துப்பாரு, இல்லை இவர் சொன்ன உடனே அடிச்சிருவாருன்றதெல்லாம் அடுத்த கட்ட கேள்வி தான். ஆனால் இன்னொரு ஆர்ஷ்னிக் ஏவுகணைன்றது உக்ரைனுக்குள்ளே செலுத்தப்பட்டுச்சுன்னா அது இந்த யுத்தத்தோட ஒரு அவுட்கம்மை மாற்றுமான்றது எனக்கு தெரியாது. ஆனால் சைக்காலஜிக்கலி அது ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும். நாட்டோட வார்னிங் சிஸ்டம்ஸ்ன்றது யூரோப் முழுக்க இருக்குது. அது எல்லாமே இந்த இடத்துல அலர்ட் பண்ணப்படும். ஸோ ரஷ்யா அவங்களோட மிசைல்ஸை பற்றின ஒரு டேட்டாவை இந்த இடத்துல நாட்டோவுக்கு கொடுத்த மாதிரி ஆகிடும். ஸோ இது எல்லாமே ஒரு ஃபேக்டராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆர்ஷ்னிக்ன்றது டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்லேருந்து இப்போ தான் வந்து சீரியல் ப்ரொடக்ஷனுக்குள்ளே போயிருக்கு. அதை உடனடியாக இவங்க பயன்படுத்துவாங்கன்றது ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் இந்த இடத்துல ஆர்ஷ்னிக்ன்றது தேவையில்லாத ஒன்று. ஆர்ஷ்னிக்கை வச்சு மட்டும்தான் உக்ரைனோட கமாண்ட் சென்டர்ஸையும் டெசிஷன் மேக்கிங் சென்டர்ஸையும் அடிக்கணுன்றது அவசியம் கிடையாது. நகர்ந்து செல்லக்கூடிய ஒரு ஹைமாஸ் யூனிட்டியோ இல்லை ஏடிஎஸ்எம்எஸ் யூனிட்டியோ இஸ்கேந்தர் எம்மால் அடிக்க முடிஞ்சதுன்னா அதே இஸ்கேந்தர் ஏவுகணைகளை வச்சு எந்த ஒரு மூலையை வேணும்னாலும் ரஷ்யாவில் அடிக்க முடியும். அது கூடவே கின்சால் மிசைலும் இருக்குது. ஸோ ஆர்ஷ்னிக்ன்ற ஒரு ஆப்ஷனுக்கு புதின் போவார்ன்றது இந்த இடத்துல ஒரு டவுட் தான். அந்த போனஸான ஒரு விஷயம் சொல்லியிருந்தல, அது என்ன? ஒன்றும் இல்லை, ரஷ்யா வந்து அவங்களோட இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் ரிவெஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி சில செய்திகள் வந்திருக்கு. அதுக்கு மெயினான ரீசன் என்னன்னா, கர்ஸ்க் தவிர்த்து, ஏன்னா கர்ஸ்க்ன்றது தனி ஒரு செட் ஆஃப் பேட்டிலாக போயிட்டுருக்கு. மெயினான ஒரு இன்டென்சிஃபைடு பேட்டில், ரொம்ப தீவிரமான ஒரு யுத்தம்ன்றது கர்ஸ்கில் நடந்துட்டுருக்கு. அதை தவிர்த்து 152 இடங்களில் ரஷ்யா கடந்த ஒரு 24 மணி நேரம், இந்த 24 மணி நேரம் இன்னும் முடியல, இந்த 24 மணி நேரம் முடியறதுக்குள்ள 152 இடங்களில் இது வரைக்கும் தாக்குதல் நடத்திருக்காங்க. 5 ஹைமாஸை அடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு 5க்கும் அதிகமான ஜேடாம்ஸ் யூனிட், கூடவே சேர்த்து ஒரு 30க்கும் அதிகமான ட்ரோன் யூனிட்ஸ்ன்றதை இந்த ஓவர் நைட்டில் அழிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு மேஜரான விஷயம் என்னன்னா, ஒரு MiG-29 விமானத்தை, உக்ரைனோட விமானப்படைக்கு சேர்ந்த ஒரு MiG-29 விமானத்தை S-300 பயன்படுத்தி சுமி ரீஜனுக்கு மேலே சுட்டு வீழ்த்துறதா சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல சுமி ரீஜனில் உக்ரைனோட ஒரு விமானம் சுட்டு வீழ்த்தப்படுறது, இல்லை அதோட பார்டருக்கு பக்கத்தில் சுட்டு வீழ்த்தப்படுறதுன்றது இதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்லலாம். ஏன்னா அந்த இடத்துல அதிகமாக உக்ரைனோட ராணுவ நடவடிக்கையோ ரஷ்யாவோட ராணுவ நடவடிக்கையோ இருக்காது. இந்த இடத்துல இந்த விமானம் வரத்துக்கான தேவையும் கிடையாது. ஏன்னா உக்ரைனுக்குள்ள இவங்க எல்லாமே மோஸ்ட்டாக வந்து டிஃபெண்டபிள் பொசிஷன்ஸில் தான் இருக்காங்க. அதாவது உள்ளே வரக்கூடிய ஏவுகணைகளை தடுத்து நிறுத்துறதுக்காகவும் உள்ளே வரக்கூடிய ட்ரோன்களை தடுத்து நிறுத்துறதுக்காகவும் அந்த மெயினான ஒரு டிஃபென்ஸ் பொசிஷனில் தான் இவங்க எல்லாமே நின்றுட்டு இருக்காங்க. இதை தாண்டி ஏன் உக்ரைனோட அந்த விமானம் அந்த இடத்துல போச்சு, எதுக்கு தேவையில்லாமல் இப்படி ஒரு ரிஸ்க்கை எடுத்து இந்த விமானத்தை எழுதாங்கன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ ரஷ்யா பாஸ்ட் 24 ஹவர்ஸில் உக்ரைனோட விமானப்படைக்கு ஒரு பெரிய இழப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த இடத்துல நிறைய பேர் வந்து நேற்று ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, அப்போ இந்த அளவுக்கு ட்ரோன்ஸ் உள்ள போயிருக்குன்னா ரஷ்யாவோட S-300 S-400 எல்லாம் வேஸ்ட்டான்னு சொல்லிட்டு. வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. இந்த ட்ரோன்ஸ்ன்றது RCS ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு டார்கெட்ஸ். நாளைக்கு நம்ம மேலே யாராச்சும் ஒரு ட்ரோன் ஏவனாலும் சரி, இல்லை அமெரிக்கா மேலே இந்த மாதிரி ட்ரோன்ஸ் ஏவனாலும் சரி, அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ்னால இதை ஒன்றுமே பண்ண முடியாது. இதை டவுன் பண்ணுறதுக்கு 2 வழி மட்டும்தான் இருக்குது. ஒன்று, ஆன்டி ட்ரோன் சிஸ்டம்ஸ் மூலயமா எலக்ட்ரானிக் ஜாமிங்கை யூஸ் பண்ணி அதுக்கு போகக்கூடிய தகவல்களை குழப்பி அதை கீழே இறக்கணும். அப்படி இல்லையா ஹெலிகாப்டர்ஸ் மூலியமாகவோ இல்லை
விமானங்கள், போர் விமானங்கள் மூலியமாகவோ இல்லை நார்மலாக ஆன்டி ட்ரோன் கேனட்ஸ் துப்பாக்கி மூலியமாகவோ இதை நார்மலாக விஷுவலாக பார்த்து சுட்டு வீழ்த்த முடியுமே தவிர மற்றபடி மேஜராக இதை எதையுமே பயன்படுத்தி வீழ்த்த முடியாது. அப்படின்னு நீங்கள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பயன்படுத்தி தான் இதை லாக் பண்ணி சுட்டு வீழ்த்தணும்னா ஒரு குண்டூசி அடிக்கிறதுக்கு தங்க சுத்தியல் வாங்கின கதையாக தான் மாறும். ஸோ புரியும்னு நினைக்கிறேன் இந்த ட்ரோன்ஸ்ன்றது இந்த வார்ஃபேரில் எவ்வளோ ஒரு பெரிய டாக்டிக்ஸாக மாறிட்டு இருக்குன்றது. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மெயினாக இன்னொன்று என்னென்னா இந்த பக்கத்தில் பாகிஸ்தானில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. நம்ம இன்றைக்கி ஒரு வீடியோவாக அதை பார்த்துருந்துருக்கணும், ஆனால் நம்ம பார்க்கல. ஏன்னா ஆல்ரெடி வந்து இந்த தலிபான்ஸ் பற்றி BLA பற்றி நிறைய வீடியோ போட்டதுக்கு நிறைய இஷ்யூஸ் ஆனது வந்திருக்கு. ஸோ இருந்தாலும் அதை பற்றி நம்மளால் பேசாமல் இருக்க முடியாது. அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நாளைக்கு காலையில் கூட அதை தனியாக பார்ப்போம். இல்லை சின்னதாக ஒரு அப்டேட் மாதிரி போகிறோம்னா மெயினான பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்து கூட நம்ம பார்த்துலாம். ஸோ மெயினாக இந்த 2 கமெண்ட்ஸே பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்திலையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை இங்கே வந்து விடுபடுது உங்கள் எல்லாருக்கே